மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். நீங்கள் உங்களுடைய சரீர கண்களால் இந்த இயற்கை உலகத்திலே நடக்கிறதை மாத்திரமே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மனக்கண்கள் திறந்திருக்குமானால் ஆவி மண்டலத்திலே நடக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். 2 மண்டலங்கள் உண்டு. ஒன்று நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற இயற்கை மண்டலம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பூமியின் நிறைவு, எல்லா மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள், இதெல்லாவற்றையும் உங்களுடைய இந்த சரீர கண்களாலே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் தேவனும் ஆவியாக இருக்கிறார், பிசாசும் ஆவியாக இருக்கிறான், மனுஷன் ஆவியாக இருக்கான். ஆனால் மனுஷனுக்காக ஒரு சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறதுனால அந்த மனுஷன் சரீரத்தை பார்த்தவொன்னே இன்னார்னு சொல்லிடுறோம். ஆனால் நம்மை சுற்றிலும் தேவன் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறதையும், நமக்கு நன்மை செய்ய தேவதூதர்களை அனுப்பியிருக்கிறதையும் பார்க்கிறோமா? ஆனால் பிசாசு யார் மூலமாவது கெடுக்க பார்க்குறான் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கான். அது யார் மூலமாவது கெடுக்கிறது தான் தெரிகிறதே ஒழிய ஆவி மண்டலத்தில் பிசாசு என்ன யோசிக்கிறான், நம்மிடத்தில் என்ன பேசுகிறான் என்பதையெல்லாம் கவனிக்காமல் போகிறதுனால தான் அந்த வெற்றியுள்ள ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியவில்லை. நமக்கு மனக்கண்கள் என்று ஒன்று உண்டு. மனக்கண்கள் ஆவி மண்டலத்தில் இருக்கிறத பார்க்கும், சரீர கண்கள் இயற்கை மண்டலத்தில் இருக்கிறத மாத்திரம் பார்க்கும். இப்போ நமக்கு ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களும் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா ஆவி மண்டலத்தில் நடக்கிறது தான் கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய இயற்கை மண்டலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. நமக்கு தெரியாமல் எதுவும் வராது. நன்மை வருகிறதானாலும் நல்லது வரும் போல தெரியுது, அல்லேலூயா, அதுக்கு ஒரு அல்லேலூயா போட்டுருவீங்க, அது வந்துடும். தீமை வருகிறதாக நினச்சா ஐயோ பயமாக இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த தீங்கு வராதபடிக்கு நாம் என்ன செய்யணும் நமக்கு அறிவு இருந்தால் இயேசுவின் நாமத்தினால பிசாசை தள்ளிப்போம், கிட்ட வராத அப்படி நம்ம சொல்லி அதை தடுக்கலாம். இதை நாம் செய்யணும். அதை செய்யாமல் இப்படி ஒரு கனவு கண்டேன், பயங்கரமான கனவுங்க அப்படியெல்லாம் சொல்லி அதை விவரித்து 4 பேருக்கு சொல்கிறதெல்லாம் இருக்கே ஒழிய தீங்குகளை எப்படி விளக்குகிறது? நன்மையானாலும் தீமையானாலும் அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு முன்னாக உங்களுடைய மனதிலே தோன்றுகிறது. மனக்கண்கள் அதை கண்டுவிட்டது. இயேசுவானவர் வந்தார், மனதிலே அவர்களுக்கு தெரிந்து விட்டது இவர் மேசியா. ஆனால் அவர்கள் நோ இது நமக்கு சரிப்படாது, இவர் நமக்கு சரிப்பட மாட்டார் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை நிராகரித்தார்கள். மனக்கண்களை தெரியாததுனாலயா, இவர் மேசியா என்று தெரியாததுனாலயா? தெரிந்தது. ஆதலால் தான் இயேசு சொல்லுகிறார், இவர்கள் கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை குணமாக்காமல் இருக்கும்படி அவர்களுடைய இருதயம் என்ன இருக்கா? இருதயம் கொளுத்திருந்தால் ஆவி மண்டலத்தில் நடக்கிற கர்த்தருடைய காரியங்களை வேண்டான்னுவாங்க, நிராகரிப்பாங்க. இப்பொழுதும் கேட்டீங்க, ஒரே ஒரு மனுஷன் சோகமானா 2000 பண்ணி அவுட்டு. அவங்களுக்கு பன்றி தான் தேவையாக இருக்குது. இதுபோல் இன்றைக்கு பணம் என்று சொல்லி அதை தேடும்போது ஆவி மண்டலத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை கவனிக்காமல் போகிறது மிகவும் தவறு.
2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அல்லது மனக்கண்களை குருடாக்கினான். நமக்கு 2 கண் இருக்குது. சரீர கண்களும் இருக்கின்றன, மனக்கண்களும் இருக்கின்றன. எப்போ அந்த மனக்கண்கள் குருடாகுது? மனுஷருடைய பாவத்தினால அதை பயன்படுத்தி இந்த பிசாசு இவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி விடுகிறான். நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு இடம் கொடுப்போமானா அந்த பாவம் நாம் ஆவி மண்டலத்தில் கர்த்தர் செய்கிற காரியங்களை நன்றாய் கவனியாதபடிக்கு ஒரு விதத்தில் குருடாக்குகிறது. அடுத்து கர்த்தர் வருகிறார், நன்மை செய்வார் என்று அறியாமல் இருக்கிற பிரச்சனைகளையே பேசிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆதலால் தான் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ ரட்சிக்கப்படாதவர்களை பற்றிய நமக்கு கவலை இல்லை. அவங்க 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 கர்த்தர் இருக்கிறார்னு தெரிந்து தான் வேண்டான்னு சொன்னாங்கன்னு சொல்லி எபேசியர் 4 நம்ம வாசிச்சிருக்கிறோம். நம்ம ஒரு தடவை அதை பார்த்துட்டு போயிடலாம். எபேசியர் 4 17 முதல். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, எதில்? மனதிலே அந்தகாரப்பட்டு, புத்தியில் அந்தகாரப்பட்டு, தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, ஏன்னா இந்த கடவுள் நமக்கு வேண்டாம், நரகத்துக்கு போனாலும் போவனே ஒழிய இந்த கர்த்தர் எனக்கு வேண்டாம் என்று தேவனுடைய பக்கத்தில் பார்த்து இருதயத்தை கடினமாக்கி விட்டார்கள். இருதய கடினத்தினால தங்களுக்குள் இருக்கும் அறியாமையினாலே அப்புறம் கண்ணு மூடிக்குதில்ல, அப்புறம் என்ன தெரியுது? ஒன்றும் தெரியலை. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து, தேவனுடைய ஜீவன்னா ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்கு அந்நியராக இருந்து எப்படி உணர்வில்லாதவர்களாய், உணர்வு இப்போ கர்த்தர் வர்றாருன்னு உணர்வு இருதயத்தில் தான் உணர முடியும். அந்த உணர்வு இல்லைன்னா உணர்வில்லாதவர்களாய், சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கிறவர்களாய். பாவம் செய்கிறது வேற, அதே அசுத்தமான காரியங்களை செஞ்சு செய்கிறது வேற. இங்கே இவர்களை பற்றி சொல்லியிருக்கு, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த மனக்கண்கள் திறந்து எல்லா கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் காண்கிறதா அல்லது காணவில்லையா என்பது நம்முடைய இருதயத்திலே நாம் தீர்மானிக்கிறதா இருக்கிறது. இது ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் எனக்கு கர்த்தர் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா அப்புறம் கிறிஸ்டியன்பாங்க, மதம் மாற்றிட்டேன்னு சொல்லுவாங்க, வீட்டில் எல்லாம் பிரச்சனை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இருதயத்தை அடைத்து கொள்ளலாம். ஆனால் இங்கே நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம், அவரிடத்தில் ஜெபம் கூட பண்ணுறோம், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பைபிள் வாசிக்கவும் செய்கிறோம். அப்போ நாம் கர்த்தர்கிட்ட வந்துட்டோம், வந்த பிறகு சில விஷயங்களில் என்ன செய்யறதுன்னு தெரியலை. என் நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கு அப்படி நினைக்கும்போது நம்முடைய கண்கள் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
அந்த பிரகாசத்தை கொடுக்கறதுக்கு தான் இங்கே நம்ம சபையாக கூடி வர்றோம். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. ஒரு சமாதானத்தோட சந்தோஷத்தோடு போகிறோம், விடுதலையாக இருக்கிறோம். இந்த ஆவி மண்டலத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை இங்கே சபையில் இங்கேருந்து வார்த்தைகள் வருகின்றன. அதை கவனித்து பாருங்கள் என்று அந்தந்த வார்த்தைகள் மூலமாய் வருகின்றன. நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். இயற்கை மண்டலத்தில் மாற்றம் வேணுமானால் யார்கிட்டையாவது போய் என்னமா செஞ்சு அப்படி மாற்றங்களை உண்டு பண்ணுறோம். ஆனால் ஆவி மண்டலத்தில் மாற்றங்களை உண்டு பண்ண வார்த்தைகள் தான் தேவை. தேவனுடைய வார்த்தைகளை பேசினால் அது போன்ற காரியங்கள் நடக்கும். பிசாசின் வார்த்தைகளை பேசினால் அதற்கான காரியங்கள் நடக்கும். ஆவி மண்டலம் வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. ஆவி மண்டலத்தை பார்த்தீங்கன்னா அது வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த ஆவி மண்டலத்தில் மாற்றங்களை உண்டு பண்ண வேணுமானால் இருக்கிற சூழ்நிலையை மாற்றணுங்க. அப்படின்னாக்க இது எனக்கு சரியில்லை, பிசாசு என்னை அட்டாக் பண்ணுறான், நான் அதை அனுமதிக்க மாட்டேன், ஏய் அப்பாலே போ சாத்தானே அப்படி சொல்லிட்டா போயிருப்பான். யோபு கூட தனக்கு என்னவெல்லாம் வரப்போகிறது என்று அவன் அறிந்திருந்தான். அறியாமல் இருக்கலை. அங்கே மேலே பரலோகத்தில் தேவனுக்கும் பிசாசுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, உண்மைதான். இவனுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதமாக சொப்பனத்திலேயோ சில ஏதோ சூழ்நிலைகளில் இப்படியெல்லாம் ஆகிட்டா என்ன ஆகிறது என்று அவன் பயந்ததாகவோ சொன்ன வார்த்தைகளை அவன் சொல்கிறான். நான் பயந்த காரியம் நேரிட்டு. அப்போ அவனுடைய இருதயத்தில் தெரிந்திருக்கிறது என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று தெரிந்திருக்கிறது. என்னதான் செஞ்சுருக்கலான்னு நினைக்கிறீங்க? நான் தேவனுடைய பிள்ளை, பிசாசே உனக்கும் உன் சமாச்சாரத்துக்கும் இங்கே என்கிட்ட இடம் இல்லை, அப்பாலே போ அப்படி சொல்லிவிட்டு, கர்த்தாவே உன்னதமானவருடைய மறைவில் நான் இருந்துக்கிறேன், என்னையும் என் வீட்டார் அனைவரையும் எனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தால், இல்லை பாஸ்டர் கர்த்தரில் அங்கே அனுமதி கொடுத்தாரு பிசாசுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவன் மட்டும் இப்படி சொல்லியிருந்தான்னா கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கவே முடியாது. கொடுத்துருக்க மாட்டாரா? கொடுத்துருக்க முடியாதா? கொடுத்துருக்க மாட்டாரா? கொடுத்துருக்க முடியாதா? திரும்ப கேட்குறேன், கொடுத்துருக்க மாட்டாரா? கொடுத்துருக்க முடியாதா? நம்ம அனுமதி கொடுக்கலன்னா அவர் அனுமதி கொடுக்க முடியாது. அவர் கையை அவுத்து விடுறதோ அவர் கையை கட்டி போடுறதோ இப்போ யார்கிட்ட இருக்குதுங்கிறீங்க? அவர் என்ன சொன்னார், நீ எதை கட்டுனியோ அதை நான் கட்டிடுறேன், நீ எதை அவுத்தியோ நான் அவுத்து விட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னால், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பாருங்க. அது நீங்கள் பார்த்து அவரை கட்டி போடலாம், ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லது தேவனை நீங்கள் கட்டவிழ்த்து விடலாம். எப்படி? வார்த்தைகள் மூலமாய். எதிரான சூழ்நிலையில் மோசமாக இருக்கிறது. ஆனால் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லலாம், இது பிசாசு, அதனால் எனக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த சத்துருவை இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்கிறேன், இவனுக்கு என்னிடத்திலும் என்னுடைய வீட்டார் இடத்திலும் இடமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டால் சொன்னதுதான். அந்த பிசாசு கிட்ட வர முடியாது. கர்த்தர் கடல் அலைகள்கிட்ட சொன்னாராம், இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராதே, இம்மட்டு வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று நீங்கள் பிசாசிடத்திலே பொல்லாதவரிடத்திலே நீங்கள் பேசுகிற அதிகாரம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய சூழ்நிலைகளில் நன்மையாகி வருகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். தீமையாக வரப்போகிறதோ என்று தோன்றுகிற அந்த விஷயங்களிலே, கர்த்தாவே நான் இவைகளுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கவில்லை,
நான் இதை நிராகரிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தினாலே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தினாலே இந்த பொல்லாங்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தில் நிராகரிக்கிறேன், அதை தள்ளி போடுகிறேன். ஏய் பிசாசே, அகன்று போ அப்படின்னு சொல்லணும். சொல்லுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இயற்கை மண்டலத்தில் இருக்கிறதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சரீர கண்களால் பார்க்கிறீர்கள். ஆனால் ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை உங்களுடைய மனக்கண்களால் மாத்திரம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆவி மண்டலத்தில் நடக்கிறதை பார்க்க மனக்கண்கள் இருக்கிறது மட்டும் இல்லை, திறந்திருக்கணும். அதை மூடி போடக்கூடாது. நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா கொஞ்ச நாள் இது என்னதுன்னு தெரியலைங்க, ஒன்றும் என்ன செய்கிறதே தெரியலைங்க அப்படி சொல்லிடுவீங்க. ஏன்னா மனக்கண் மூடிக்குச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியலை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை பார்ப்பார்கள். கடவுளை பார்க்க முடியாதுன்னு இந்த உலகம் சொன்ன மாதிரியே நம்மளும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பைபிளில் வேறு ஒரு வசனம் இருக்குது, பாஸ்டர், பிதாவை பார்க்க முடியாது, வேற ஒருத்தரும் குமாரனா இயேசுவை தவிர ஒருத்தரும் கண்டதில்லை அப்படின்னு. ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்கலையா? நம்முடைய கண்களை திறந்தாரா திறக்கலையா? ஆவிக்குரிய கண்களை திறந்தாரா திறக்கலையா? ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். எப்பொழுது நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுடைய ஜீவன் புதிதாயிற்று, புதிய ஜீவனாய். அவர் என்ன சொன்னார்? உங்கள் கண்கள் காண்கிறவைகளும். அப்போ இவர்களை கண்களை காண பண்ணி இருக்கிறாரு, இவர்கள் காதுகள் மூலமாக கேட்க பண்ணி இருக்கிறாரு. இவருடைய இருதயத்தில் என்ன நடக்கிறது, கர்த்தர் வந்திருக்கிறாரா பிசாசு வந்திருக்கானா அப்படி என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். எது வேண்டும் எது வேண்டாம் என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை, அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய இந்த காரியங்களை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மனிதர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. தேவன் அங்கே பார்த்து பெரிய ஆபத்து வரப்போது, நான் போய் காப்பாற்றிட்டு வர்றேன் அப்படின்னு அங்கேருந்து இறங்கி வர போகிறாரு? இறங்கி வரமாட்டார். ஏனென்றால் அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது. அநேக சமயங்களில் நாமே விரும்பி நம்முடைய இருதயம் அங்கீகரிக்காத, நமக்கு ஒத்துப்போகாது, கர்த்தருக்கு இந்த காரியம் ஒத்துப்போகாது என்று நினைக்கிற அந்த காரியத்தில் நாமே இடம் கொடுக்கறதுனால தான் அந்த காரியத்து மூலமாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறான். அசந்தா நமக்குள்ளே குடியிருக்க வந்துடுறான். நாமே பாவம்னு சொல்கிறது போல வேறு மாதிரி சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். உங்களுடைய மனதிலே தேவனுக்கு இது சரிப்படாது, கர்த்தர் இதை ஒத்துக்கிற மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த காரியத்தை நீங்கள் ஆமாம் எனக்கு இது ஆசையாக இருக்குது, வேணும், கட்டாயமாக வேணும் என்று சொல்லி நீங்கள் அதில் இடம் கொடுப்பீர்கள் என்றால், அதன் மூலமாக அந்த பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கறது மூலமாக அது சொல்லுகிற ஆசை காட்டுகிறதின்படி நீங்கள் விரும்பி அங்கே போகிறதுனால அதன் மூலமாய் ஒரு பிசாசு உங்களோட கூட நடக்கிறான். வாய்ப்பு கிடச்சா உள்ளே போய் உட்காந்துடுறான். அவன் உள்ளே போயிட்டான்னா அப்புறம் வியாதிகளுக்கு குறவே இருக்காது. அவனை ஏன் உள்ளே விடுவானே, தள்ளி நின்றான். அப்படி சொன்னால் தீர்ந்தது. ஏனென்றால் அதிகாரம் உங்களுடையது. லூசிஃபர் முதல் கடைக்குட்டி பிசாசு வரைக்கும் எல்லா பிசாசுகளையும் துரத்துவதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. இதை சொல்லிக் கொடுக்க தான் கர்த்தர் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு சிலர் எப்பயாவது ரொம்ப பயங்கரமான பிரச்சனையப்போ என்கிட்ட செல்லில் கூப்பிட்டு பேசுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு சிக்கலாக இருக்குது சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக எல்லாருமே ஒன்று கூப்பிட்டு சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்கு சந்தோஷம்தான். அதை மேற்கொள்ளக்கூடிய, தீங்கு வரும்போது அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம், வல்லமை, ஞானம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிசாசு உங்களை கட்டாயப்படுத்தி பாவம் செய்ய வைக்க முடியாது. ஏனென்றால் எழுதியிருக்கிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால்
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ பிசாசு நம்மை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஆக நீங்கள் ஒட்டுமொத்த பிசாசுகளையும் எதிர்த்து நிற்க முடியும். நான் ஒரு சில சமயத்தில் சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பீங்க. லூசிபர் முதல் கொண்டு எல்லா பிசாசுங்கிட்ட முன்னாடி வந்து ஏய் அப்படின்ட்டு வந்தால் கூட தள்ளி நில்றா அப்படி சொல்லி நிறுத்திடுவேன் நான். அது வந்து என்னை தொட முடியாதுங்க. தலையில் இருக்க ஒரு மயிரை கூட தொட முடியாதுங்க. அதுக்கு அதிகாரம் கிடையாது. நான் அதிகாரம் கொடுத்தா தானே, நான் அதிகாரம் கொடுத்தாதான் கர்த்தருக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. யோபு பயந்துட்டு இப்படி ஆகி போயிருமோன்னு நம்பி இவன் பிசாசுக்கு அங்கே இடம் கொடுத்ததுனால அந்த காரியத்தில் தான் கர்த்தர் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்தாரே ஒழிய அதிகமாயும் அல்ல குறைவாயும் அல்ல. யோபுக்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்தது, அது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விட்டுட்டான். ஆனால் இப்பொழுது நீங்கள் கேள்வி இப்போ வசனத்தை கேட்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தையினாலே சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள, அவனை துரத்த, அவனை மிதிக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆனால் இருதயத்தை ஒழுங்காக வச்சுக்கணுங்க. இல்லாட்டி இருதயம் டப்ப டப்ப டப்பன்னு அடித்து என்னமா சொல்லிகிட்டு இருக்கணும். உங்களுடைய இதயம் சரியாக இருக்க கடவுது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்குள்ளிருந்துதான் ஜீவன் ஆசீர்வாதம் வரும். இந்த பயங்கள் எல்லாம் கொண்டு போய் இருதயத்தில் உள்ள விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமான ஜெயமான ஆளுகைக்கேற்ற அந்த வார்த்தை தான் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த பிசாசு சொல்லுகிற பயமுறுத்துகிற அந்த வார்த்தைகள் அது நம்முடைய இருதயத்தில் விட்டால் அது வேலை வளர்த்து போயிடும் இருதயம். நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். நீங்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிறீர்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாப்புக்குள்ளே வைக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய வீட்டார் எல்லார் மேலும் கர்த்தருடைய பாதுகாப்பை சொல்லலாம். உங்களுக்கு பயமாக இருந்தால் நான் இயேசு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். இயேசுக்கு பின்னாடி ஒளிஞ்ச பிறகு எந்த பிசாசு என்ன செய்ய முடியும்? அதுபோல் கர்த்தாவே சூழ்நிலை இப்படி இருக்கிறது. கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பை, தேவனுடைய பாதுகாப்பை என் வீட்டார் எல்லார் மேலும் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒரு பிசாசு கூட ஒன்று கூட செய்ய முடியாது, ஒரு மயிரை கூட போட முடியாது. அதை நினைத்து பாருங்கள். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம சரியாக செயல்படுறோமா? சரியாக செயல்பட்டால் கர்த்தர் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறாருன்னு நல்லா தெரியும். பிசாசு தான் போய் கர்த்தர்கிட்ட சொல்கிறேன், நீ யோபு சுற்றி டேர் வேலி அடைச்சி வச்சுவிட்டு அப்புறம் நான் என்ன செய்ய? இப்போ போய் அந்த வேலியை பிடுங்கணும். வேலியை பிடுங்கணுமானா யோபு என்னமோ பயந்து கிடந்தான்ல, அந்த காரியத்தில் தான் அங்கே வர்றான். அவன் அப்படி பயந்துக்கிட்டு இருக்கான். அவனை யார் பயப்பட சொன்னது? அவன் பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த விஷயத்தில் வேலியை நான் பிடுங்கலாம் அப்படின்னா வேலியை பிடுங்கி விட்டார். எந்த காரியங்களில் பயந்தானோ அது மட்டும்தான் அவனுக்கு நடந்தது. நீங்கள் இன்று யோசித்து பாருங்கள். அதிகாரம் உங்களுடைய கையிலா அல்லது தேவனுடைய கையிலா அல்லது பிசாசுடைய கையிலா? அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் ஆதாம்கிட்ட கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக மறுபடியும் அந்த அதிகாரம் நமக்கு வந்திருக்கிறது. இந்த பூமியில் நீ எதை கட்டுவாயோ அதை நான் அப்படியே அங்கே செஞ்சிட்றேன். நீ இங்கே கட்டுனா நானும் இங்கே கட்டி விட்டுறேன். நீங்கள் பயந்தா நானும் உனக்கு பயமுறுத்துறேன். 17வது வசனம், இந்த ஒரு வசனத்தோட முடிக்கிறோம். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. என்னதாங்க அர்த்தம்? அது யார்? அவர் கர்த்தர் நம்மளை பயமுறுத்துறாரா, பிசாசு நம்மளை பயமுறுத்துதா? இதெல்லாம் பார்த்துட்டு
இப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஏய், நீ பயந்த, பிசாசு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவனுக்கு அதிகாரம் இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை, உன்னை தொடக்கூட அதிகாரம் இல்லை. ஆனால் நீ அவனுக்கு பயந்த, அப்புறம் பார்த்தா நானே உன்னைய கலங்க பண்ணிடுவேன்றார். ஏன்னா நீ என்ன சொல்றியோ அதை தான் அவர் செய்கிறேங்கிறார். நீ பயந்தா நான் நிறையா பயத்தை தர்றேன். தைரியம் பண்ணா இன்னும் கொஞ்சம் தைரியம் தர்றேன் உனக்கு, எதிர்த்துலாம் ஓடியே போயிடுவான். இந்த சூழ்நிலையிலே முதலாவது நீங்கள் ஆவி மண்டலத்தில் நடக்கிறதை காண உங்களுடைய மனக்கண்கள் திறந்திருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். பிறகு ஆவி மண்டலத்தில் நன்மை வந்தால் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அது வந்துவிடும். ஆவி மண்டலத்தில் தீமை என்றால் இயேசுவின் நாமத்தினால் அதை எதிர்க்க, நிராகரிக்க, அதை அழித்து போட கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி மண்டலத்திலே அந்த அதிகாரம் வார்த்தையினாலே செயல்படுகிறது. நீங்கள் உங்கள் வாயை திறந்து பிசாசே அகன்று போ, நான் போயிட்டான். வியாதியை மறைந்து போன்னு சொன்னா போயிடுச்சு. அதை உணர்கிற இருதயம் தான் கர்த்தர் கேட்கிறாரு. இந்த வியாதியை நான் எப்படியும் உன்னை விட்டு எடுக்க மாட்டேன், இப்போ நான் வியாதியை வச்சே தான் இருப்பேன் அப்படின்னு பிசாசு சொல்ல முடியாதுங்க. உங்களுடைய மனதும் சரி, உங்களுடைய சரீரமும் சரி பிசாசுடைய எல்லைக்குள்ளே இல்லை. ஆனால் அவன் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நான் உன்னை விட மாட்டேன் பார், உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய பொய்யை விளக்குங்கள். கர்த்தர் சத்தியபரர், அதை சொல்லி கர்த்தர் சத்தியபரர்னாலும் என்னையா அவர் கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, சூழ்நிலை எல்லாம் மோசமாக இருக்குன்னா நம்பவே முடியலையே அப்படின்னா, நம்பவே முடியலைங்கிறப்ப என் வார்த்தையை நம்பு அப்படி ஆயிரும்ன்றார். இப்போ உங்களுக்கு நம்பவே முடியலைங்கிற சில காரியங்கள் இருக்கா இல்லையா, அதை நம்பி அதை அறிக்கையிடு, காரியம் வந்து விடுங்கிறார். அப்போ சூழ்நிலையை மாற்றுவது உங்களுடைய வார்த்தை, சரியான வார்த்தைகளை பேசுவது அவசியம். உங்களுடைய ஆவி மண்டலத்தில் நடக்கிறதை காண ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் தேவை. அதில் இருக்கிறதை கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, சாபங்களை விலக்க, பிசாசுடைய வல்லமையை நீக்க நாம் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். யோபுவே சரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தான்னா அவனுக்கு இவ்வளவு பாடு இருந்திருக்காது. சரி, அந்த பாடை விட்டுட்டான். அந்த பாடுகள் சமயத்தில் கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல ஜெயிக்கிறான். எப்படி? என் நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதனால் பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இம்ப்ளிகேஷன். என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மற்றவர்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அப்போ அப்படி சொல்லணுமானா அந்த சோதனை காலத்தில் அவன் ஜெயித்து வந்துட்டான். இவன் ஜெயித்து வந்தால் கர்த்தர் வந்துட்டார். ஹலோ, இப்போ நீங்கள் ஜெயிச்சா அவர் வர்றார். ஏன்? நீங்கள் ஜெயிப்பதற்கான ஞானத்தையும் அறிவையும் பலனையும் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். சில சொல்லுவாங்க, இந்த பாவம் செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இங்கே பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கான பலனெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா அவரை கூப்பிட முடியாது. மனம் திரும்புன்னு தான் சொன்னார். மனம் திரும்பிடுவான், சரியாயிருவான். ஒட்டுமொத்த அண்ட சராசரங்கள் இருக்க ஒட்டுமொத்த எல்லா பிசாசுகளும் உங்களுடைய வார்த்தைக்கு அடங்கும். அவைகளை நீங்கள் துரத்தலாம், மீறி வந்தால் மிதிக்கலாம். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மனக்கண்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், காரியங்களை காணுங்கள், எதை அடக்க வேண்டுமோ அதை அடக்குங்கள். அவர் என்ன சொன்னார்? பலுகி பெருகி நிரப்பி, அதை கீழ்ப்படுத்துறதை கீழ்ப்படுத்தி, எதை பண்படுத்தணுமோ அதை பண்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். சரிதானா? பலுகி பெருகி பூமியை நிரப்பி, கீழ்ப்படுத்த வேண்டியதை கீழ்ப்படுத்தி, பண்படுத்த வேண்டியதை பண்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். செய்யலாமா? ஓகே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.